குறுகிய காலத்துல நிறைய லாபம் தர பயிர்கள் பத்தி நம்ம நிகழ்ச்சியில வாரம் பார்த்துட்டு வரோம். அப்படி இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாது? ஏலக்காய் சாகுபடியை பற்றி தானே பார்க்க போகிறோம். ஏலக்காய் சாகுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதை பயிரிடுற விவசாயிகள் வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களாமே, தெரியுமா உங்களுக்கு? அது மட்டுமா, கேரளாவில் இருக்கிற ஏலக்காய் மலையில் ஏலக்காய் சாகுபடி செய்கிறது பெரும்பாலும் தமிழர்கள் தான். அது தெரியுமா? அட அப்படியா? நீங்கள் பார்க்கும் இந்த இடம் ஏலக்காய் மலை. ஏலக்காய் சாகுபடிக்கு பெயர் பெற்ற பகுதி. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் கிழக்கு பகுதியிலும் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதியிலும் ஏலக்காய் மலை பரவியிருக்கிறது. இடுக்கி மாவட்டத்தின் பீர்மேடு, உடும்பன் சோலை, நெடுங்கண்டம் ஆகிய பகுதிகளும், தேனி மாவட்டத்தில் கம்பம், போடி, மயிலாடும்பாறை ஆகிய இடங்களிலும் ஏலக்காய் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. உலகின் தரம் வாய்ந்த ஏலக்காய் உற்பத்தியாவது இங்குதான். இதமான தட்பவெப்ப நிலையும் தரமான தண்ணீரும் மிகச்சிறந்த ஏலக்காயை உற்பத்தி செய்கின்றன. உயர்ந்த மலைப்பகுதியும் ஆண்டுக்கு 2500 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும் அவசியம். இந்த தன்மை அனைத்தும் கொண்ட ஏலக்காய் மலைப்பகுதியில் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் ஏலக்காய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இது வந்து தான் கேரளாவில் இங்கே வந்து இடுக்கி ஜிല്ലയിൽ தான் 80% ஏலம் வந்து காய்ச்சிட்டு இருக்கு. அதில் இந்த சக்கவள்ளம் வண்டமேடு பஞ்சாயத்து இந்த 2 பஞ்சாயத்தில் நல்லா இது வந்து ஏலத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு இடம் ஏசோன்னு சொல்லுவாங்க. இங்கே நல்ல நல்ல குரோப்பாக நல்ல இந்த போல்டாக நல்ல ஏலம் விளைஞ்சிட்டு இருக்கு. பார்ப்பதற்கு மஞ்சள் இஞ்சியை போன்று காணப்படும் ஏலக்காய் செடி நட்டு 16 மாதங்களில் பலன் தர தொடங்கும். ஒரு 3க்கு 2.5 குழி வெட்டணும். வெட்டி அந்த மண்ணெல்லாம் மாற்றிட்டு நம்ம 2வது முள்ளை வச்சு சைடு இந்த மண்ணை பூரா பறிச்சு விட்டு 2வது இடித்து மூடி ஒரு 1/2 அடி பள்ளமாக செடியை வச்சு எருவை போட்டு நல்லா இலக்கி நாற்று வைக்கணும். நாற்று வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு 40 நாள் ஆகும்போது வேர் வந்த பிறகு கடலை புண்ணாக்கு, டிஏபி, வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் கரைச்சி ஊற்றணும் தூரில். அப்படி ஒரு 2-3 வருடம் செஞ்சு பிறகு மாதம் மருந்து அடிக்கணும். ஒவ்வொரு வட்டம் இந்த வட்டம் ஒரு கலசு அடிக்கிறோம்னா அடுத்த வட்டம் வேறொரு மருந்து, அப்படி மாற்றி ஒவ்வொரு மருந்து அப்படி அடித்து கரெக்டாக பார்த்தோம்னா 16 மாதத்தில் காய்க்கு வந்துடும். 16 மாதத்துலேருந்து நம்ம வேலை செய்கிறத பொறுத்து அது 40 வருஷம் 50 வருஷம் கூட நிற்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து 10க்கு 10 லைன் அடித்து வச்சா 450 செடி வரும். அந்த 450 அடி கரெக்டு 10 அடி அகலத்துக்கு லைன் அடித்து வச்சிட்டோம்னா 10 அடியெல்லாம் நிற்கும். மரம் வந்து ரொம்ப ஓவர் மரம் இருக்கக்கூடாது. ஒரு அளவாக வெட்டி கரெக்டாக மரத்தை அரைக்கி விட்டு கரெக்டாக்கி அகலம் 10 அடி அகலத்துக்கு செடி வச்சோம்னா அது நல்லா ஒரு தூர் வந்து இவ்வளோ பெருசாக வந்துடும். அப்படி வந்த பிறகு தான் இப்போ இது காய் வந்து 16 மாதத்துலலாம் காய்க்கு வந்துடும். பிறகு நம்ம வேலை செய்ய காய் எடுக்க ஒவ்வொரு வட்டம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வட்டம் ஆட்டு எருவு, ஒரு வட்டம் மாட்டு எருவு இப்படி போட்டோம்னா அது பயங்கரமாக நல்லா வரும். ஏலக்காயை பொறுத்தவரை குறைவான வெப்பமும் தொடர்ச்சியான தண்ணீரும் அவசியம். மற்ற பல மலைப்பயிர்களைப் போலவே தேங்காமல் வழிந்தோடும் வகையில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தால் செடி பாதிக்கப்படும். எனவே ஏலக்காய் தோட்டங்களில் நிழல் தரும் மரங்களை வளர்க்கின்றனர். ஏப்ரல், மே மாதங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் அப்போது மட்டும் கூடுதல் பராமரிப்பு தேவைப்படும். ஒன் இயரில் வந்து 4 மாதம் மெயினாக அது ஜனவரி, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதம் தான் இரிகேஷன் மெயினாக வந்து செஞ்சிடணும். இல்லை நீ மழை இல்லாமல் இருந்தால் அதுக்கு மேலே போயிடும். ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தடவை ஒரு செடி நினச்சிடணும். எங்களெல்லாம் சில ஆளுங்க ட்ரிப் இரிகேஷன் செய்வாங்க. அது வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு 5 லிட்டர் வெள்ளம் ஒரு செடிக்கு கொடுத்துடும். நாங்கள் வந்து ஓசில் தான் இது மேனுவலாக செஞ்சிட்ருக்கு. அதனால் ஒரு மாதத்துக்கு 2 தடவை அது எப்படியாவது ஒரு 100 லிட்டர் வெள்ளம் ஒரு தண்ணி வந்து ஒரு செடிக்கு கொடுக்கணும். ஏலக்காய் செடிகளுக்கு இயற்கையான மாட்டுச்சாணம் மற்றும் ஆட்டுச்சாணம் உரமாக தரப்படுகிறது. எனினும் மேல் உரமாக ரசாயன உரங்கள் இடப்படுகின்றன. சிலந்திப்பூச்சி, தண்டு மற்றும் காய் துளைப்பான், கம்பளிப்புழு போன்றவை ஏலக்காயை தாக்கும் பூச்சிகளாகும். இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த உரிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிப்பது அவசியம்.
உரவெல்லாம் வந்து ஃபேக்டம்போஸு பொட்டாஷ் வந்து காய்க்கு போல்ட்டு கிடைக்கிறதுக்கு எல்லாம் பொட்டாஷும் நல்லா இருக்கும். அப்படி ராஜ்போஸு அப்படி எல்லாம் மெயினாக இதுதான் உரம். இது மாட்டுக்குள்ளே சாணகம் போடுவாங்க, அது எல்லாம் வேனலில் போடுவாங்க. வேப்பின் பிண்ணாக்கு, கடலை பிண்ணாக்கு இப்படி எல்லாம் இதெல்லாம் தான் போடணும். அது எப்படி இது நம்ம ஃபேக்டம்போஸ் அதெல்லாம் வந்து ஒரு சீசனில் ஒரு 2 தடவை கொடுத்துடணும். இல்லாட்டி ட்ரெஞ்சிங் பண்ணலான்னு பரவாயில்ல. ட்ரெஞ்சிங் வந்து வேனல் மழை இல்லாமல் இருக்கிற அந்த டைமில் தான் ட்ரெஞ்சிங் செஞ்சிடணும். இந்த மருந்து வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சிடணும். அது என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நோய் இருக்குது செடிக்கு, அது பார்த்து தான் நம்ம மருந்து அடிக்கணும். இப்போ வந்து தண்டு துரப்பன் இருந்தால் அதுக்குள்ள மருந்து, வேறுபடி இருந்தால் அதுக்குள்ள மருந்து, இலைக்கு ஏதாவது கரிச்சல் இருந்தால் அதுக்குள்ள மருந்து. இப்போ மழை கூடுதலான அழுகல் எல்லாம் வந்துடும். அப்போ இது போடோ மிஸ்ரம், துரிச கும்மாயம் இது சேர்த்து அதுதான் அடித்து கொடுக்கணும். ஏலக்காய் செடி கொத்து கொத்தாக நாள்தோறும் காய்க்கும் தன்மை கொண்டது. ஆண்டுக்கு 8 முறை இதை அறுவடை செய்ய முடியும். காய் வந்து 45 நாளைக்கு ஒரு வட்டம் எடுக்கலாம். எடுத்து நல்லா இது வெரைட்டி நல்லா பழுக்க விட்டு எடுத்தால் ஒரு 4.5 கிலோவுக்கு 1 கிலோ கிடைக்கும். கொஞ்சம் பிஞ்சு கிஞ்செல்லாம் சேர்த்து எடுத்தால் 5 கிலோ 5.5 கிலோவுக்கு தான் கிடைக்கும். நல்ல சைஸு இது நல்லா நட்டு கரெக்டாக வேலை செஞ்சோம்னா ஃபஸ்ட்டில் இந்த 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்தில் வந்து ஒரு 1000 கிலோ கிடைக்கும். அதுக்கு அடுத்த வருஷத்தில் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு மறு வருஷம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல முறையில் பராமரிக்கப்படும் ஏலக்காய் தோட்டமாக இருந்தால் ஏக்கர் ஒன்றுக்கு ஆண்டுக்கு 1500 கிலோ வரை மகசூல் கிடைக்கும். ஏலக்காய் செடியை பொறுத்தவரை நடவு செய்து வளர்ந்த பிறகு 40 ஆண்டுகள் வரை பலன் கொடுக்க கூடியது. நல்ல முறையில் பராமரித்தால் நல்ல மகசூலை எடுக்க முடியும். ஏலக்காயை பொறுத்தவரை பெருமளவு பாரம்பரிய முறையிலேயே விவசாயம் செய்யப்படுகிறது. தோட்டப்பயிர்களுக்கான நவீன முறை எதுவும் ஏலக்காய் சாகுபடியில் பயன்படுத்தப்படுவது இல்லை. இப்போ ஏலக்காய் விவசாயம் பண்ணுறது எப்படி என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்து என்ன? அறுவடை செஞ்ச ஏலக்காயை எப்படி பதப்படுத்தி விற்பனைக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏலக்காய் தோட்டத்தில் அவ்வப்போது அறுவடை செய்யப்படும் ஏலக்காய் முழுவதும் காய வைக்கப்படுகிறது. பின்னர் பதப்படுத்தும் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. ஏலக்காய் தோட்டத்தை ஒட்டியே ஏலக்காய் பதப்படுத்தும் நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. பச்சையாக இருக்கும் ஏலக்காய் கெட்டுப்போகாமல் இருக்க அவற்றை வறுத்தெடுக்க வேண்டும். ஏலக்காயை வறுத்து பதப்படுத்தும் இயந்திரத்தில் கொட்டி வெப்பத்தை செலுத்தி வறுத்தெடுக்கின்றனர். சிறிது சிறிதாக வெப்பத்தின் அளவை அதிகரிக்கின்றனர். 90 டிகிரி வரை வெப்பத்தை உயர்த்தி சில மணி நேரங்களுக்கு தொடர்ச்சியாக வெப்பத்தை செலுத்துகின்றனர். இதன் மூலம் பச்சை பசேல் என்று காட்சியளித்த ஏலக்காய் சமையலுக்கு பயன்படுத்தும் காய்ந்த நிலை பதத்திற்கு மாறிவிடுகிறது. மெருகேறி பளபளப்பாக காணப்படும் ஏலக்காய் சுருங்கி நிறம் மாறி வெளிரிப்போன நிலையில் காட்சி தருகிறது. ஏலக்காயை இந்த நிலைக்கு மாற்றுவதன் மூலம் அதை கெட்டு போகாமல் மாத கணக்கில் கிடங்குகளில் சேமித்து வைக்க முடியும். பின்னர் ஏலக்காய் சுத்தப்படுத்தும் இயந்திரத்தில் கொட்டப்பட்டு சுத்தம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் ஏலக்காயோடு இருக்கும் கழிவுகள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. அத்துடன் வறுத்தெடுக்கப்படும் போது ஏலக்காய் பிஞ்சுகள் இருந்தால் கருகி போயிருக்கும். அந்த பிஞ்சுகளும் தனியாக பிரித்தெடுக்கப்படுகின்றன. இதன் பிறகு ஏலக்காய் சேமித்து வைக்கப்படுகிறது. விலை நிலவரத்தை பொறுத்து விற்பனை செய்யப்படுகிறது. ஏலக்காயை பொறுத்தவரை சிறிய விவசாயிகள் தரகர்கள் மூலம் விற்பனை செய்கின்றனர். தரகர்கள் ஏலக்காய் தோட்டத்திற்கே வந்து வாங்கிச் செல்கின்றனர். ஒரு ஏக்கருக்கு 750 கிலோவிலேருந்து 1000 கிலோ வரை கிடைக்கும். அதை வந்து நம்ம ஒன்று காய வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த 1-2 டச்சு கிச்சு உடஞ்சது வடிச்சதெல்லாம் பிறக்கிட்டு கொண்டு கிரேடி செஞ்சு ஆக்ஷனில் வச்சோம்னா அது நல்ல மார்க்கெட்டுக்கு போகும். கை விலைக்கு விற்றோம்னா உள்ள மார்க்கெட்டு அந்த நடப்பு விலை கிடைக்கும். இது கிரேடி செஞ்சால் கொஞ்சம் விலை கூடுதல் குறவு வரும். இது நம்ம கை விலைக்கு கொடுத்தோம்னா ஒரு வியாபாரி வந்து சொல்கிறான்னா அவனுக்கு 10 ரூபா லாபத்துக்கு அவன் வாங்கிட்டு போயிடுவான். 10 ரூபா அவனுக்கு கிடச்சா அவனு மாற்றி விட்டுருவான். அப்படி தான் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் பெரும்பாலான ஏலக்காய் விவசாயிகள் ஏல மையத்தின் மூலமே விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்கின்றனர். ஏல மையங்களில் நடைபெறும் ஏலத்தில் பல பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளும் கலந்து கொண்டு ஏலக்காயை வாங்கிச் செல்கின்றனர். ஏல மையத்தில் அன்றாடம் நடைபெறும் ஏலத்தின் மூலம் ஏலக்காய்க்கான விலை நிர்ணயிக்கப்படுகிறது.
ஏலக்காயை சாகுபடி செய்வோருக்கென்று தனியாக மானிய உதவிகள் இல்லை. மற்ற பல தோட்டப்பயிர்களுக்கு வழங்கப்படும் மானியங்களைப் போலவே செடியை பயிரிடுவது, சொட்டு நீர் பாசனம், இயந்திரங்கள் வாங்க என அனைத்திற்கும் வெவ்வேறு விதமான மானிய உதவிகள் கிடைக்கின்றன. மத்திய வாசனை பயிர்கள் வாரியம் முதல் தோட்டக்கலைத்துறை வரை பல அமைப்புகளும் மானிய உதவிகளை செய்து வருகின்றன. விவசாயிகளுக்கு பயனளிக்கிற வகையில் புதுசா இயந்திரங்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த இயந்திரங்கள் விவசாயிகளோட வேலையை சுலபமாக்குற வகையிலும் இருக்கு. இந்த வாரம் எந்த இயந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம், அது எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குன்ற விவரங்களை தெரிஞ்சுக்க இடைவேளை முடிகிற வரைக்கும் காத்துருங்க.